பணித்துளிகள் ஜனவரி 16, 2025. தேவபலனை பெற்றிடுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. தென்கொரியாவை சேர்ந்த டே பம்லி என்பவர் செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை ஒன்றில் பாடகர் குழு தலைவராக இருந்தார். அவருக்கு தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுவதில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அதோடு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் உலகளாவிய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் பாட வேண்டும் என்ற ஆசை மேலோங்கி இருந்தது. அதற்காக அவர் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் இசைக்குழுவுக்கு ஒரு விண்ணப்பத்தையும் அனுப்பியிருந்தார். தான் அழைக்கப்படுவதற்கு வெகுவாக காத்திருந்தார். இத்தாலியில் இருக்கும் மிலன் என்கிற நகரத்தில் இசைப்பள்ளி ஆற்ற 2020ஆம் ஆண்டு சென்றிருந்தார். அங்கே அவர் சுகவீனம் அடைந்து 50 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட அவரால் பேச முடியாமல் போயிற்று. 2022ஆம் வருடம் ஜூன் மாதம் நடைபெற்ற ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் அவர் பாடலாம் என்கிற கடிதம் அவருக்கு கிடைத்தது. மிகவும் கலங்கி போனார். இத்தனை வருடம் காத்திருந்து ஒரு நல்ல தருணம் கிடைத்த போது தான் பாட முடியாமல் போயிற்றே என்ற அங்கலாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் தேவன் எனக்கு பலன் தருவார் என்கிற நம்பிக்கையோடு அதனை ஏற்றுக்கொண்டார். குடும்பமாக செபித்தார். தேவன் ஒரு அதிசயத்தை அவருடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டினார். ஆம், அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் பரமண்டல ஜெபம் என்கிற தலைப்பில் இனிமையான பாடலை பாடி எல்லாருடைய பாராட்டுதலையும் பெற்றார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் உண்மையும் உத்தமமாய் முயலும் போது நிச்சயமாகவே தேவன் அதை நிறைவேற்றி கொடுப்பார். நம்முடைய ஆர்வமே நமது பலவீனங்களை எல்லாம் வென்றெடுத்து தேவனுக்கு மகிமை செலுத்த உதவும். விடாமுயற்சி, ஊக்கம், சோர்வடையாமல் இருப்பது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது போன்றவை நமது வாழ்க்கையில் இருக்கும் என்றால் வெற்றி பெறுவது நிச்சயம். சாத்தான் சில வேளைகளில் அநேக தடைக்கற்களை கொண்டு வரக்கூடும். அவைகளை கண்டு நாம் அஞ்சிடாமல் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தடைக்கற்களை வீசி எறிந்து விசுவாச ஓட்டத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. உங்களுக்கு ஏதோ குறை இருக்கிறது என்று எண்ணி சோர்ந்து விடாதீர்கள். தேவனுக்கென்று நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் தாளந்துகளை தேவனுக்கென்று பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போமா. பூர்ண சர்க்குணராகிய எங்கள் பரம தகப்பனே, எங்கள் குறைகளை நிறைவாக்கி உமக்கென்று வாழ எங்களை ஒப்படைக்க அருள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.